அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ஹன்சிகா நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற கார்டியன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சபரி, குரு சரவணன் ஆகிய இரட்டை இயக்குநர்கள் இயக்கியிருக்கிறாங்க. விஜய் சந்தர் தயாரிச்சிருக்கிறாங்க. ஹன்சிகாவுடன் இணைந்து சுரேஷ் மேனன், ஸ்ரீராம், மொட்டை ராஜேந்திரன், தங்கதுரை மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 மந்திரவாதிகள் பழிவாங்க தேடும் ஒரு கோபமான ஆவியை பிடிக்க முயல்வதுடன் கதை தொடங்குகின்றது. அந்த ஆவி பழிவாங்க நினைக்கும் 4 மனிதர்களின் இரத்தத்தால் அவர்கள் ஆவியை கவர்ந்து ஒரு படிகத்திற்குள் அடைத்து வைக்கிறார்கள். படிகத்தின் மீது இரத்தத்தை சிந்தும் எவரும் ஆவியின் கட்டுப்பாட்டை பெறுவார்கள். மேலும் அவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேறும். இருப்பினும் படிகம் உடைந்தால் மரணம் ஏற்படும். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ராசி இல்லாத அபர்ணா என்கின்ற ஹன்சிகா, ஒரு இன்டீரியர் டிசைனர், தனது பணியிடத்திற்கு செல்லும்போது கட்டுமான வளாகத்தில் நடந்து செல்லும் வழியில் கட்டிட தளத்தில் பலகையில் உள்ள ஆணியை தெரியாமல் மிதித்து விடுகிறாள். அவள் காலில் இருந்து இரத்த துளிகள் படிகத்தின் மீது விழுந்து படிகத்தில் உள்ள ஆவியை ஹன்சிகாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடுகின்றது. அது முதல் ஹன்சிகா சொன்னது அல்லது நினைப்பது நிஜமாகிறது என்பதை உணர்ந்து சைக்கியாட்ரிக் டாக்டரிடம் நடந்ததை சொல்கிறாள். தான் கொண்டு வந்து தன் வீட்டில் இருக்கும் படிகமே அதற்கு காரணம் என்பதை உணர்கின்றாள். அவள் என்ன செய்கிறாள் என்பதை உணராமல் அவள் படிகத்தை வீசுகின்றாள். படிகம் உடைந்து ஆவி வெளியே வருகின்றது. பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் இந்த படத்தின் மீத கதை. அபர்ணாவாக ஹன்சிகா சிறப்பாக நடித்துள்ளார். ஆரம்ப கட்டங்களில் எளிமையான அப்பாவியான ராசி இல்லாத பெண்ணாக அவரது நடிப்பு சிறப்பு. குழந்தையாக நடித்திருக்கும் குழந்தை நட்சத்திரம் நன்றாக நடித்துள்ளது. வில்லன்களாக நடித்திருக்கும் ஸ்ரீமன், சுரேஷ் மேனன், பிரதீப் ராயன், ஸ்ரீராம் நன்றாக நடித்துள்ளார்கள். மேலும் தங்கதுரை, மொட்டை ராஜேந்திரன் என இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். இந்த ஹரார் த்ரில்லருக்கு சக்திவேலின் காட்சி அமைப்பு உதவி இருக்கின்றது. குறிப்பாக படத்தின் பிற்பகுதியில் அவரது பணி பாராட்டுக்குரியது. சாம் சிஎஸின் பின்னணி இசை ரசிக்க வைக்கின்றது. மொத்தத்தில் கார்டியன் ஒரு நல்ல ஹரார் த்ரில்லர் படமாக எல்லோரும் ரசிக்கும்படி கொடுத்துள்ளார்கள். இயக்குநர்களான சபரி, குரு சரவணன் ஆகிய இரட்டை இயக்குநர்களுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.